அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் தமிழ் தகுதி தேர்வுக்காக 25 வினாக்கள் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா மாடல் தேர்வுங்க. நான் எப்படி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியுடைய 2025 கொஷின் பேப்பர் எடுத்து அந்த கொஷின் பேப்பரில் எப்படியெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்களோ அந்த சிலபஸ் பேட்டர்னை அடிப்படையாக வச்சு நான் கேள்வியை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது நண்பர்களே. அதாவது நம்ம ஏதோ ஒரு கேள்வி எடுத்து போடுறத விட அந்த சிலபஸ் பேட்டர்னை ஃபாலோ பண்ணி கொஷின் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்குது. ஒவ்வொன்றையும் கவனமாக யோசித்து நம்ம இப்படி வருமா அப்படின்னு பார்த்து தான் நம்ம ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 25 கேள்வி தான் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா டைம் கிடைக்க மாட்டேங்குதுங்க. ஒரு கேள்விக்கே நம்ம ரொம்ப மெனக்கிட வேண்டியது இருக்குது. பல அவுட் சோர்ஸு ஸ்கூல் புக்கெல்லாம் ரெஃபரன்ஸ் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் 25 கேள்வி தான் கொண்டு வந்திருக்கேன். இதே மாதிரி டெய்லியும் பார்த்தீங்கன்னா 25 கேள்வியை பார்த்தோம்னாவே போதும், நிறைய பயிற்சி எடுத்துக்கலாம். இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மக்கப் பண்ணுறதை விட நீங்கள் எந்த அளவுக்கு பயிற்சி எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் வெற்றி கிடைக்கும். ஸோ நிறைய கொஷின்ஸ் பேப்பரை நீங்கள் பாருங்கள், எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டே இருங்க. சரிங்களா? சரி, ஓகே நண்பர்களே, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். 25 கேள்வி இருக்குது. முடிச்சுட்டு கடைசியாக உங்கள் ஸ்கோரை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். சரி, ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். பிழையற்ற தொடரை கண்டறிக. 4 தொடர் கொடுத்துருக்காங்க. எது தவறு அப்படின்னு கேட்குறாங்க. இதை எப்படி நான் செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சிலபஸில் நகர வேறுபாடுன்னு ஒன்று இருக்குது. அதை அடிப்படையாக வச்சு தான் நான் செட் பண்ணியிருக்கேன். இதில் சரின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை கிளி பழம் தின்றது என்பதுதான் சரி. மற்றதில் ஏன் தவறுனா பாருங்கள், மலையில் அருவி திடீரென உருவானது. 3 சுழி நான் வந்திருக்கக்கூடாது, தவறு. வானத்தில் கருமேகம் திரண்டது, இங்கேயும் 2 சுழி இன் தான் வந்திருக்கணும், தவறு. பழம் கீழே விழுந்தது, இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 சுழி நாதா வந்திருக்கணும். ஸோ மற்றதில் தவறு இருக்குது, இதில் மட்டும்தான் சரியாக இருக்குது. அடுத்து 2வது கேள்வியை பாருங்கள். அவள் எதிர்ச்சொல் கண்டறிக. அவள் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட் நமக்கு தெரியணும். தெரிஞ்சால் தான் நம்ம எதிர்ச்சொல்லை கண்டுபிடிக்க முடியும். இதுக்கான பதில் அவள் அப்படின்னா இதுக்கு நேரடியான அர்த்தம் பள்ளம். அவள்னா பள்ளம். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. அப்போ மேடு என்பது தான் சரி. இதை பார்த்த உடனே அவள்னா பள்ளம், இங்கே பள்ளம்னு போட்டிருக்காங்களே அப்படின்னு ஆன்சர் போட்டக்கூடாது. கேள்வியை 2 டைம் வாசிங்க. சரிங்களா? எந்த தேர்வாக இருந்தாலும் பரவாயில்ல, கேள்வியை 2 டைம் வாசிங்கன்னா தான் நீங்கள் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாமல் இருக்க முடியும். ஒவ்வொரு கேர்லெஸ் மிஸ்டேக்கும் நமக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் நண்பர்களே, நான் அனுபவிச்சிருக்கேன். சரி, அடுத்த கேள்வியை பாருங்கள். பறக்காத பறவை பெயரெச்ச வகை அறிக. பெயரெச்சம் அப்படிங்கிறதும் டாப்பிக்கில் இருக்குது. இதுலேருந்து 2-3 கேள்வியை கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான பதில் எதிர்மறையான பெயரெச்சம். பறக்காத பறவை என்பது எதிர்மறை பெயரெச்சம். பெயரெச்சத்தில் 4 டைப் இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், எதிர்மறைன்னு இருக்குது. அது என்னங்கிறதையும் பார்த்துக்கோங்க, இலக்கண ரூல்ஸையும் பார்த்துக்கோங்க. டைரெக்டாக இலக்கண ரூல்ஸை வச்சியும் கேட்கலாம். அடுத்து 4வது கேள்வியை பாருங்கள். செல் என்னும் வேர் சொல்லின் வழி உயர்த்திணை வினையாளியும் பெயரை கண்டறிக. அதாவது இங்கே உயர்த்திணை அப்படிங்கிறத சொல்லவே தேவையில்லை, உங்களை குழப்பறதுக்காக இப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க எக்ஸாமில். வினையாளினின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டாவே போதும். இதுக்கான பதில் சென்றான் என்பதுதான் சரி. செல் என்ற வேர் சொல்லின் வழி வினையாளினின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்றான் என்பதுதான் கரெக்டு. அடுத்து 5வது கேள்வியை பாருங்கள். குறில் நெடில் சரியான பொருளை பொறுத்துக. இந்த எரினா என்ன, ஏரினா என்ன? இதை நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு எக்ஸாமில் கேள்வி நிறைய வருது. இதை டாப்பிக்காகவே வச்சுருக்காங்க. குறில் நெடில் வேறுபாடு. இதுக்கான பதில் இந்த எரி அப்படின்னா வீசு என்று அர்த்தம். இந்த ஏரி அப்படின்னா மேலே செல்லுதல் என்று அர்த்தம். இன்னொன்று இருக்குது, அதாவது இந்த எரி அப்படின்னா எரிதல், அதாவது தீப்பிடித்து எரிதல். இந்த ஏரி அப்படின்னா நீர்நிலை. அடுத்தது 6வது கேள்வியை பாருங்கள். பின் வருவனவற்றுள் சந்திப்பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. சந்திப்பிழை இல்லாத தொடர் எதுன்னு கேட்குறாங்க. இந்த சந்திப்பிழை அப்படிங்கிற டாப்பிக்கை எங்கே படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 இடங்களை நீங்கள் படிக்கணும். ஒன்று வல்லினம் மிகும் இடம், இன்னொன்று வல்லினம் மிகாத இடம். இந்த 2 சேர்ந்தது தாங்க சந்திப்பிழை. அதாவது இன்டைரக்டாக உங்களை குழப்பறதுக்காக சந்திப்பிழைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகும் இடம், மிகா இடம். இந்த 2 டாப்பிக்கையும் நீங்கள் ஸ்கூல் புக்லேயும் இருக்குது, படிச்சிட்டிங்கன்னா இந்த பிழைகளை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கான பதில் தீப்பிடித்தது என்பதில் தான் சந்திப்பிழை இல்லை. ஏன்னா ஓரெழுத்து ஒரு மொழி, தீ என்பது ஓரெழுத்து ஒரு மொழி, அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் என்பது தான் ரூல்ஸு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்பு மிகுந்து வந்திருக்கு, கரெக்டு தான். மிக என்ற வார்த்தைக்கு பின்னாடி
வல்லினம் மிகணும், ஆனால் இங்கே கொடுக்கல, ஸோ இது தப்பு. எங்கு என்ற வார்த்தைக்கு பின்னாடியும் வல்லினம் மிகணும், கொடுக்கல, தப்பு. சாரை பாம்பு என்பது இரு பெயரொட்டு பண்புத்தொகை, அதாவது ரெண்டுமே ஒரே பொருளை குறிக்கும். சாரை அப்படின்னாலும் பாம்பு தான், பாம்புனாலும் பாம்பு தான். இரு பெயரொட்டு பண்புத்தொகையில் வல்லினம் மிகணும், ஸோ இங்கே மிகுந்து வரல, ஸோ இது தப்பு. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் சரி. அடுத்து 7வது கேள்வியை பாருங்கள். அகர வரிசைப்படி சீர்செய்க அகராதி அம்மா அப்பா அண்ணன். இதில் எது ஃபஸ்ட்டு, எது செகண்டு, எது தேர்டுன்னு சொல்லணும். இது நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அகர வரிசைப்படி சீர் செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது உயிரெழுத்தை பார்க்கணும். அ ஆ இ ஈ உ ஊ இந்த எழுத்தில் வருதான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இரண்டாவது நம்ம பார்க்க வேண்டியது மெய் எழுத்து, அதாவது புள்ளி வச்ச எழுத்து, இக்கு இன்ச்சு இந்த மாதிரி வரக்கூடிய எழுத்துக்களை பார்க்கணும். அடுத்து தான் உயிர்மெய் எழுத்து, காங்கா சானா இந்த வரிசையை பார்க்கணும். இதை வச்சு பாருங்கள், இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் எழுத்து எல்லாமே உயிர் எழுத்தில் தான் இருக்குது. அப்போ அடுத்த எழுத்து தான் பார்க்கணும். அடுத்த எழுத்துக்கு நான் என்ன சொன்னேன், புள்ளி வச்ச எழுத்து தான் ப்ரிஃபரன்ஸாக கொடுக்கணும். அப்போ இங்கே இந்த அம்மா அப்பா அண்ணன் இந்த 3ல் தான் ஏதோ ஒன்று வர வாய்ப்பு இருக்குது. அகராதி கடைசியாக 4வது தான் வரும், சரிங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இக்கு இங்கு இந்த வரிசையில் சொல்லிட்டே வந்தீங்கன்னா அண்ணன் தான் ஃபஸ்ட்டு வருவார், இன்னு தான் வரும், அடுத்தது இப்பு வரும், இப்பு 2வது வரும், அடுத்தது இம்மு வந்து 3வது வரும். அப்போ இதுதான் ஆன்சர். அண்ணன் அப்பா அம்மா அகராதி, இதுதான் ஆன்சர். அடுத்தது 8வது கேள்வியை பாருங்கள். பிழை திருத்துக. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கூற்று ஓர் மாடு வயலில் மேய்ந்தது. சரி, இது கூற்று. காரணம் என்ன? உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் வர வேண்டும். இங்கே பார்த்தீங்கன்னா கூற்றும் தப்பாக இருக்குது, காரணமும் தப்பாக இருக்குது, இரண்டும் தவறு என்பது ஆன்சர். ஏன்னா உயிரெழுத்துக்கு முன்னாடி தான் ஓர் வரணும். இங்கே மாடு என்பது உயிர்மெய் எழுத்து, உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு அப்படிங்கிறதா வரணும். இங்கே ரூல்ஸும் தப்பாக தான் கொடுத்துருக்காங்க. உயிரெழுத்துக்கு முன்னாடி தான் ஓர் வரணும், உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும். ஸோ இரண்டுமே தவறு என்பதுதான் ஆன்சர். அடுத்து 9வது கேள்வியை பாருங்கள். சிம்பிளான கொஸ்டின். ஊர் பெயர்களோடு மருவுச்சொற்களை பொறுத்துக. இதுக்கான பதில் ஆத்தூர் என்பது ஆற்றூர், புதுவை என்பது புதுச்சேரி, புதுகை என்பது புதுக்கோட்டை, பூந்தமல்லி என்பது பூனமல்லி. அடுத்து 10வது கேள்வியை பாருங்கள். இரு பொருள் தருக. சங்கு. சங்கை குறிக்கக்கூடிய 2 சொற்களை கண்டுபிடிக்கணும். இதுக்கான பதில் பணிலம் அப்படின்னாலும் சங்கு தான், கோடு என்றாலும் சங்கு தான். இதுதான் ஆன்சர், பணிலம் கோடு. அடுத்து 11வது கேள்வியை பாருங்கள். பொருந்தா சொல்லை கண்டறிக. மச்சம், குஞ்சரம், நவ்வி, சுரவம். இதில் எது பொருந்தாதது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். 3 வந்து ஒரே கேட்டகரி, 1 வந்து மாறுபட்டது. இதுக்கான பதில் நவ்வி வராது. இங்கே நவ்வி என்பது வராது. ஏன் வராதுன்னா நவ்வி என்பது மானை குறிக்கும். ஆனால் இந்த மற்ற இருக்கிற மச்சம், குஞ்சரம், சுரவம் எல்லாமே மீனை குறிக்கக்கூடிய சொற்கள். மீனை குறிக்கக்கூடியது மச்சம், குஞ்சரம், சுரவம் எல்லாமே. நவி என்பது மானை குறிக்கும். ஸோ இங்கே மான் என்பது தான் பொருந்தாது. அடுத்து 12வது கேள்வியை பாருங்கள். டைரக்ட் கொஷின். திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் என்று செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் யார்? செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் யார்? பரிதிமார் கலைஞர். இவர் தான் இலக்கணம் வகுத்திருப்பார். அடுத்து 13வது கேள்வியை பாருங்கள். சரியான நிறுத்தற்குறி உள்ளதை கண்டறிக. நிறுத்தற்குறி அடிப்படையில் கேட்டிருக்காங்க. இங்கே எப்படி கேள்வி வரும் அப்படின்னா இப்படியும் கேட்கலாம், இல்லைன்னா டைரெக்டாக ரூல்ஸை வச்சும் கேட்கலாம். எந்த ரூல்ஸு எங்கே அப்ளை ஆகும் அப்படின்னு கேட்கலாம். இதுக்கான பதில் இறைவா எனக்கு அருள் செய் என்பதுதான் கரெக்டு. ஏன்னா விழி முன்னாடி கார்புள்ளி வர வேண்டும் என்பது சரி. இங்கே பாருங்கள், கார்புள்ளி வந்திருக்கு, இங்கே வரல, அதனால் தப்பு. இங்கே வந்திருக்கு, ஆனால் ஆச்சரியக்குறி தேவையில்லாமல் வந்திருக்கு, தப்பு. இங்கே முற்றுப்புள்ளி வந்திருக்கு, தவறு. அப்போ இதுதான் ஆன்சர். இந்த ரூல்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 14வது கேள்வியை பாருங்கள். ஒளிமரபை கண்டறிக. பன்றி. பன்றி பன்றியுடைய ஒளிமரபு என்னங்க? பன்றி உருமும் என்பதுதான் சரி. பன்றி உருமும். அடுத்து 15வது கேள்வியை பாருங்கள். பிழையற்ற தொடரை கண்டறிக. கீழே இருக்கிற 4 தொடரில் எது பிழையற்றது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து காலத்தை வச்சு கேட்டிருக்காங்க. அவர்கள் நேற்று வருவார்கள் என்பது தவறு, நேற்று வந்தார்கள்னு சொல்லணும். குமரன் நாளை வந்தான், நாளை வருவான்னு சொல்லணும், தவறு. நேற்று மழை வரும் என்பது தவறு, நேற்று மழை வந்ததுன்னு சொல்லணும். நூலகம் அமைதியாக இருந்தது என்பது சரி. ஸோ இதுதான் பிழையற்ற தொடர். அடுத்து 16வது கேள்வியை பாருங்கள். பிறவினை தொடரை கண்டறிக.
கீழே இருக்கிற 4 தொடரில் எது பிறவினை தொடர் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் அரசன் மாலை அணிவித்தான் என்பதுதான் பிறவினை தொடர். அரசன் மாலை அணிவித்தான். அடுத்து 17வது கேள்வியை பாருங்க. திறவுகோல் என்று பொருள் தரும் சாவி என்பது எம்மொழி சொல். இப்படி தான் எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க. அதாவது இந்த சொல்லானது எந்த மொழியிலிருந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி தான் எக்ஸாம்பிள் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கான அர்த்தம் என்ன, அது எந்த மொழி சொல்லுன்னு பார்த்துக்கோங்க. சாவி என்பதற்கான பொருள் வந்து திறவுகோல். அது போர்த்துகீசிய மொழிச்சொல். சாவி என்பது போர்த்துகீசிய மொழிச்சொல். அடுத்து 18வது கேள்வியை பாருங்கள். எழுவாய் வேற்றுமை எனப்படுவது. வேற்றுமை மொத்தம் 8 வகைப்படுங்க. அந்த ரூல்ஸ் என்னங்கிறதையும் பார்த்துக்கோங்க, அது எங்கே அப்ளை ஆகுங்கிறதும் பார்த்துக்கோங்க. இது டைரெக்டான கொஷின் தான். முதல் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமை என்றும் சொல்வார்கள். அப்போ 2ஆம் வேற்றுமைக்கு என்ன பேருங்க உங்களுக்கு தெரியுமா? கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி 3ஆம் வேற்றுமைக்கு பேர் இருக்கும், எங்கேயாவது இருக்கும், தேடி பிடிச்சி கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அதாவது ஸ்கூல் புக்கை மட்டும் படிக்காதீங்க, அதை தாண்டி வேறு என்னென்ன இருக்குதோ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 19வது கேள்வி. இணையான தமிழ் சொல்லை பொறுத்துக. இது வந்து பார்த்திங்கன்னா அறிவியலுடைய சொற்களுங்க, ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான். இதுக்கான பதில் ரிவர்பிரேஷன் அப்படின்னா எதிர் முழக்கம், டயாலிசிஸ்னால் கூழ்ம பிரிப்பு, பிஸ்டன் அப்படின்னா உந்து தண்டு, சிம்பியாட்டிக் அப்படின்னா கூட்டு உயிர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 என்பதுதான் சரி. அடுத்து 20வது கேள்வியை பாருங்கள். புவியியலில் வயசஸ் என்னும் சொல்லுக்கு இணையான கலைச்சொல்லை தருக. இது புவியியல் இருக்குதுங்க. புவியியலில் 8th 7th எனக்கே மறந்து விட்டது. இதுக்கான பதில் பாலைவனச்சோலை. முதல்ல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த கலைச்சொற்களை வந்து ஸ்கூல் புக்கில் படிச்சிருங்க. 6 to 12 வரைக்கும் இருக்கிற அறிவியல் கலைச்சொற்கள், புவியியல் கலைச்சொற்கள் எல்லாத்தையும் படிச்சிருங்க. அப்புறமேட்டுக்கு அவுட் சோர்ஸுக்கு போய்க்கலாம். சரிங்களா? ஸ்கூல் புக்கை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இதுதான் ஆன்சர். அடுத்து 21வது கேள்வியை பாருங்கள். ஷோகேஸ் சொல்லுக்கு இணையான கலைச்சொல்லி தருக. இது வந்து புக்கில் இல்லை, இது வந்து வெளியிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. சிம்பிளான ஒரு மொழிபெயர்ப்பு தான். ஷோகேஸ் இந்த கலைச்சொல்லுக்கான தமிழ் சொல் காட்சி பேழை. காட்சி பேழை. அடுத்து 22வது கேள்வியை பாருங்கள். புவியியலில் சில்வஸ் எனும் சொல்லுக்கு இணையான கலைச்சொல் தருக. புவியியல் இருக்குதுங்க, எல்லாமே ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. இதுக்கான பதில் மலைக்காடுகள். மலைக்காடுகள். அடுத்து 23வது கேள்வியை பாருங்கள். பணம் பாதாளம் வரை பாயும். இது வந்து பழமொழி. இந்த பழமொழியின் பொருள் என்ன? பணம் பாதாளம் வரை பாயும். இந்த பழமொழியுடைய பொருள் என்னன்னு கேட்குறாங்க. இப்போல்லாம் பழமொழியை கேட்குறதில்ல, அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு இணையான வேறு ஏதாவது ஒன்று கொடுத்து அதையும் கேட்குறாங்க. பணத்துடைய அருமையை சொல்லலை, பணத்துடைய பயனை சொல்லலை, பணத்துடைய சிறுமியை சொல்லலை, பணத்துடைய வலிமை, பணம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஆன்சர். பணம் பாதாளம் வரை பாயும் என்பது பணத்தின் வலிமையை குறிக்கிறது. அடுத்து 24வது கேள்வியை பாருங்கள். பீலிப்பெய் சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். இது வந்து திருக்குறள். இந்த திருக்குறள் உணர்த்தும் பழமொழி என்ன? இந்த திருக்குறள் என்ன கருத்து இருக்குது, அந்த கருத்துக்கு இணையான பழமொழி என்னன்னு கேட்குறாங்க. இப்படி தான் எக்ஸாம்பிளே கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான பதில் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. ஒரு அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பது பழமொழி. இதுக்கு இணையானது தான் இது. அதாவது பீலி அப்படின்னா மயில் தொகை. மயில் தொகையை ஒரு அளவுக்கு மேலே ஏற்றினாலும் வண்டியுடைய அச்சு முறிந்துவிடும். அதுபோல தான் அளவுக்கு மிஞ்சி சாப்பிட்டாலும் அது நஞ்சாக மாறிவிடும். ஸோ இதுதான் கரெக்டு. 25வது கேள்வியை பாருங்கள். மரபு தொடர்களுக்கு ஏற்ற பொருளை கண்டறிக. இது வந்து எக்ஸாமில் வந்த கொஷினுங்க, அப்படியே நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 25 கேள்வியில் எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். டெய்லியுமே நம்ம இதே மாதிரி டெஸ்ட் வைக்க போகிறோம், வந்து கலந்துக்கோங்க. சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? அடரடி படரடி அப்படின்னா பெருங்குழப்பம், அகட விகடம் என்றால் தந்திரம், ஈரோட்டு அப்படின்னா உறுதியின்மை, கை கூடுதல் என்றால் சித்தி அடைதல். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2, 1, 4, 3 இது ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கை தட்டி விடுங்க. வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.